இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை, தாமதித்தாலும் காத்திரு. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரங்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கை அது இன்னும் நிறைவேறாத ஒரு சூழ்நிலைமையை போல காணப்படலாம். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, ஆனால் இன்னும் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறலையே, என் ஊழியத்தில் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியலை, என் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் அதை பார்க்க முடியலேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா, உங்ககிட்ட தான் இன்றைக்கி ஆவியானவர் பேச விரும்புகிறார். தாமதித்தாலும் காத்திரு. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், புலம்ப வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். காரணம், அந்த வார்த்தையை சொன்னது மனுஷன் இல்லைங்க, கர்த்தர். வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன், நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நிச்சயமாக அந்த உடன்படிக்கையை உனக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நம்ம ஏன் கலங்கணும்? சில நேரத்திலே அது தாமதம் போல காணப்படலாம், ஆனால் அது தாமதம் அல்ல. உங்களுக்கான ஒரு டைம் வரணும்ல, அந்த டைம் வர்ற வரைக்கும் கர்த்தர் சில காரியத்தை அப்படியே அமைதியாக விட்டுருவார். நிச்சயமாக சொல்கிறேன், சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், உங்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இதோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டத்திற்குள்ள கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கொண்டு வந்து விட்டார். காத்திருங்க, காத்திருங்க. அது இனி ஒரு நாளும் பொய் சொல்லாது. நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.